எங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்க நடந்தது? நான் 10th முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ அவர் ஒர்க் போயிட்டு இருந்தாரு. அப்போவுமே அங்கே வந்திருந்தாங்க. ரொம்ப ட்ரை பண்ணார் பேச. நான் பேசலை. அங்கே இருந்த சின்ன பையனைக்கிட்டலாம் சொல்லி பேரை தெரிஞ்சுக்க என்னென்னவோ ட்ரை பண்ணார். ஆமாம் மேம். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது நேச்சுரல் தானே மேம். அதுக்காக யார் பேர் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் சொல்லிட முடியுமா? தம்பிலாம் சின்ன தம்பிலாம் டைப் பண்ணுவோம் மேம். நம்மகிட்ட ஜாலியாக பேசுவாங்க மேம். சரிடா அக்கா பேரை கேள்றா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க. அப்படியே நான் ஸ்லிப்பர் கழட்டி விட்டு போனால் எல்லாரதும் கலைஞ்சிருக்கும், எந்த இவங்கள மட்டும் சேர்ந்து இருக்கும். அதெல்லாம் இவர் பண்ற வேலையா? தனியாக உரமா விட்டுருக்கலான்ட்டு சேஃப்டியாக இருக்கும். சேஃப்டியின் அடிப்படையில் எடுத்து வச்சிருக்காரு. நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க. யாருமே வரமாட்டாங்க, ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து பெஞ்சாக தான் உட்காருவாங்க. பட் வந்து இவர் எங்கே உட்காந்தாலுமே இவரோட அந்த பர்ஸு கேப் இது எல்லாத்தையுமே எடுத்து வந்து என் பக்கத்தில் வச்சுட்டு போவார். நான் ஃபோன் வந்தால் இவரை கூப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. பக்கத்துல இடம் கிடைக்காது, என்ன மேம் பண்றது? சார் நீங்க சொல்லுங்க சார். வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, செருப்பு பக்கத்துல வச்சிருக்கீங்க, வந்துட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணிருக்கீங்க. என்னெல்லாம் ட்ரை பண்ணீங்க நீங்க சொல்லுங்க. ட்ரை பண்ண அவ்வளோதான் மேம். நேம் தெரியாம நம்ம என்ன பண்றதுன்னு போது சின்ன பசங்க பர்த்டேவே இருக்காது. எனக்கு பர்த்டே ட்ரீட் தர வரீங்க, அதாவது வெளியில நான் சாப்பிடலாம் ஏதாவது வாங்கி தரேன் நானு அப்படின்ட்டு. பக்கத்துலேயே தான் மேம், பஜார்ல தான். ஆக்சுவலி வந்து 1 monthல இவ்வளோ விஷயம் நடக்குது. ஃப்ரெண்ட்ஷிப். டைப்ரைட்டிங் கிளாஸ் என்ன ஒரு மாசம் கரெக்டா? அந்த 1 மாசத்துல இவ்வளோ டீடைல் நடந்துருச்சு. பேசி பார்த்தோம் மேம். நாங்க பார்த்துட்டு நான் தனியா இண்டிவிஜுவலா பார்த்தேன் மேம். அப்புறம் இவங்க வீடு பார்த்துட்டேன் மேம். பின்னாடியே போனா இவங்க எங்க இறங்குறாங்க தெரியும். ஃபாலோ பண்ணியாச்சு. அப்புறம் டைரக்டா அவங்க அம்மா கிட்ட நான் பேசிட்டேன் மேம். என்கிட்ட பேசல, எங்க அம்மா கிட்ட. ஃபர்ஸ்ட் அவங்க எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, அந்த பேர் எப்ப தெரிஞ்சது? கவின் எப்ப தெரிஞ்சது? கவிதான்றது வந்து இவங்க ஃப்ரெண்டு மூலமா தெரிஞ்சது மேம். இவங்க 2 பேர் வந்தாங்க. அவங்க மூலமா கொஞ்சம் சின்ன தம்பி பசங்க கிட்ட கேட்டு என்னதான் பேரு லக்ஷ்மின்னு சொல்லு, ஏதாவது நம்ம ஒன்று ஆரம்பிச்சாதான். அதான் இந்த பேர் சொன்னா நம்மளுக்கு பிடிக்காதுன்னா கூப்பிட்டுட்டே இருப்பாரு. உங்க பேர் லக்ஷ்மி தானே, எனக்கு தெரியும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னா என்ன வேணாலும் கூப்பிடுங்க, இந்த லக்ஷ்மி எல்லாம் கூப்பிடாதீங்க. உங்கள்கிட்ட டைரக்டா கேட்டாலும் நீங்க பேரே சொல்ல மாட்டீங்க. இல்லை, நான் அவர் என்கிட்ட ட்ரை பண்ணாங்க. நான் அதுக்கு அப்புறம் அப்படி இப்படி சுத்தி வளைச்சு போட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் எப்பதான் சொன்னீங்க பேரு? நீங்க தான் சொன்னீங்களா? அதான் என் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அப்படியே டைரக்டா கூப்பிட ஆரம்பிச்சிட்டு தான் மேம். பேரு கேட்கறதுக்கே நமக்கு வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நார்மலா வந்து எதையாவது பேசிட்டே இருப்பாங்க பக்கத்துல உட்காந்துட்டு அடிக்கும் போது. நான் வந்து சீக்கிரமா போயிடுவேன், ஏன்னா எனக்கு லீவுன்றதுனால நான் சீக்கிரம் போயிடுவேன். பாவம் இவர் தான் நைட் ஷிஃப்ட் போகணும், 8:30 தான் கிளம்பணும், 4 o'clockலாம் வந்துருவாரு. திட்டிக்கிட்டே வருவார், ஐயோ இவ வேற சீக்கிரம் வந்து உட்காந்துடுறான். பண்றது வேலைக்கு போயிட்டு வரணும். ஆனா ஒரு ரெஸ்பெக்டோட பேசுவாங்க, வாங்க போங்க. அதெல்லாம் வந்து எங்க வீட்டுல பேசும்போது கூட பேர் சொல்லி கூட சொல்ல மாட்டேன். அவங்க அப்படின்னு என்ன சொல்லும் போது அது எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மரியாதையா பேசுவாங்க அவங்க. அப்படியே எங்க வீட்லயுமே அது ரொம்ப பிடிக்கும். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப கூட பேசும்போது கவிதானே சொன்னாங்க அப்படின்னு அந்த வாங்க போங்க நான் சொல்லிடுவேன், அவன் தான் சொன்னான் அப்படின்ட்டு. அவன் வாடா போடான்லாம் சொல்லிடுறாங்க மேம்.